இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஒருவேளை இந்த நாளில் யோனாவை போல நெருக்கத்தில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், பாதாளத்தின் ஆழத்தில் நீங்கள் ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம், பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. யோனாவின் தேவன் நம் தேவன். அந்த யோனா ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது? ஒருவேளை நீங்களும் நானும் கூட யோனாவை போல கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தோம், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டோம், அதற்கு விரோதமாய் நம்ம செய்யும் பொழுது அல்லது அதற்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும் பொழுது யோனாவை போல சூழ்நிலைகளில் நம்ம தள்ளப்படுகிறோம். கர்த்தர் நம்மை தள்ளுகிறவர் அல்ல, நாம் செய்த காரியங்கள் தான் நம்மை கொண்டு போய் பாதாளத்தில், நெருக்கத்தில், பிரச்சனைகளில் தள்ளிவிடுகிறது. யோனாவும் அப்படித்தான். ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நேர் திசையில் அவன் போனான். ஆண்டவர் சொன்ன பட்டணத்துக்கு போகாமல் அதற்கு எதிரான பட்டணத்துக்கு அவன் போனனால புயல் அடித்தது. மாலுமிகள் அவனை தூக்கி கடலில் எறிந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாக்கும்படி ஒரு மீனை அனுப்பி அந்த மீன் வயிற்றில் அவன் தங்கியிருக்க நேரிட்டது. இந்த மீன் வயிற்றில் இருக்கும்பொழுது தான் இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற வாக்குத்தத்தம், ஆலோசனை, நெருக்கப்படுகிற நம்ம செய்த தவறுகள்னால, நம்மளுடைய அறியாமையினால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தள்ளி போய்விடும் பொழுது, விலகும் பொழுது, இந்த நெருக்கடிகளில் நம்ம மாட்டிக்கொள்ளும் பொழுது, பாதாளத்தின் வயிற்றில் இருந்து நம்ம கூப்பிட்டாலும் கேட்டு நமக்கு விடுதலைக்கு தருகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அது எவ்வளவு நீங்கள் பிரச்சனைகளில், போராட்டங்களில் நீங்கள் மூழ்கி இருந்தாலும், சிக்கி இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனம் நீங்கள் திரும்பி, ஆண்டவரே என் சத்தத்தை கேளுங்க, நான் செய்த தவறுக்காக என்னை மன்னிங்க, நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உம்மை நேசிப்பேன், இன்னும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன், இன்னும் நான் உமக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம மனம் மாறி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே யோனாவை விடுதலை செய்த தேவன் உங்களையும் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கவலைகள், வெள்ளங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க காத்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் யோனாவை போல நெருக்கப்பட்ட நிலைமையில், தண்ணீரும் வெள்ளங்களும் தலைக்கு மேலே ஓடிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், பாதாளத்தின் ஆழத்தில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வேலை இருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க, ஒரு விசாலத்தை தாங்க, மேன்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. யோனாவை பயன்படுத்தினது போல மீண்டுமாய் பயன்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு நாங்கள் ஆஸ்வாதமாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.